வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான மே மாதத்தினுடைய 4ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் இவ்வாறாக நாம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். தன் தகப்பனுடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிற மகனின் வார்த்தைகள் தகப்பன் சொன்னதை பற்றி சொல்லுகிறார். என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் லிவ். என் கட்டளைகளை கைக்கொள். அன்பானவர்களே, நம்முடைய பரம தகப்பனும் அதைத்தானே சொல்லுகிறார். கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இந்த கட்டளைகளை நம் இதயம் காத்துக்கொள்ளும் பொழுது சில அற்புதங்கள் நடக்கிறது. 1 நீடித்த நாட்கள், 2 தீர்க்க ஆயுசு, 3 அதோடு கூட சமாதானம். 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் நன்கு உற்று பாருங்கள். கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று 4ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பல நேரங்களிலே நமக்கு மிகவும் பிடிக்காத ஒரு செயல் கட்டளைகள். யாராவது கட்டளை கொடுக்குறாங்கன்னா உடனே அவங்க பக்கம் திரும்ப மாட்டோம். கேஷுவலாக, லீனண்ட்டாக, அப்படி இப்படி எப்படி வேணாலும் ஓகே, ஃப்ளெக்சிபிளாக, என்ன தவறு செஞ்சாலும் என்ன பாவம் செஞ்சாலும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதில் உற்சாகப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கணும், நம்மளை மயக்கி பேசணும், நமக்கு பிடித்த மாதிரி அவங்க பேசணும். அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எவ்வளவு பாவம், எவ்வளவு முரண்பாடு, எவ்வளவு முரட்டுத்தனம் உடையவர்களாக இருந்தாலும் தம்பி நல்லவர், அக்கா நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு பிடிச்சிருக்கும். கட்டளையை ஃபாலோ பண்ணுங்க பிரதர் சிஸ்டர். இதுதான் கட்டளை. ஓய்வு நாள் கட்டளை, கிறிஸ்தவ குடும்பத்திற்கான கட்டளை, தெய்வ ஊழியத்திற்கான கட்டளை, திருச்சபையினுடைய விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட கட்டளை. அது நமக்கு கசப்பாகவும் அதை குறித்த ஒரு ஞானமும் வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோம். இப்படியெல்லாம் கட்டளைகள் இருக்கிறதா? அந்த ஞானமே எனக்கு வேண்டாங்க. கட்டளை இருந்தால் என்ன, இல்லை அதையெல்லாம் யாரிடமாவது சொல்லுங்கள் என்று கட்டளைகளை கூட கேட்க நமக்கு மனதிலே ஆசை இல்லை. கைக்கொள்ளுங்கள் கட்டளைகளை, அப்பொழுது பிழைப்பீர்கள். அதான் வசனம். பிழைக்கணும்னு ஆசை இருக்கா? ஒரே வழிதான். நாமும் நம்முடைய குடும்பமும் அதைத்தான் அழகாய் யோசுவா சொல்கிறாரு. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறபடி நாங்கள் நடப்போம். ஆம் அன்பானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்களும் நானும் நம் அனைவரும் பிழைக்க வேண்டும், பிழைத்திருக்க வேண்டும், தீர்க்காயுசோடு வாழ வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஒரே வழி, அவருடைய கட்டளைகள், வசனத்தை பின்பற்றுவோம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாள் ஒரு இனிய நாள்.